ஹாய், வெல்கம் டு மை சேனல். தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும். நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும். கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி மேலே இருக்கிற நுரை சைடில் இப்படி வர்றது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நடுவில் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி செஞ்சால் போதும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறது நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். பாருங்கள், இன்னமும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். இதுவும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையும் ஸ்டவ் நிறுத்திடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இது சப்பாத்தியில் வச்சு காமிக்கிறேன். சப்பாத்தி சென்டரில் வச்சு நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப் மாதிரி வைக்கிறேன். ஏன்னா என்னோடய பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ்க்கு அளவாக நான் கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன், மடக்கி. அதே மாதிரி எல்லா சப்பாத்திக்குமே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் சப்பாத்தி மட்டும் இல்லை, பூரி, இடியாப்பம், சாதம், இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் வீக் மேலேயே நல்லா சூப்பராக கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்பூன் மட்டும் தண்ணி படுற ஸ்பூனாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எப்படி ஊறுகாய்க்கு ஸ்பூன் நல்லா ட்ரையாக இருக்கிற ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.